வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். ஜென் புத்த மத கதை ஒன்று இப்படி சொல்லும். அந்த மதத்தில் சேர்ந்த சாது ஒருவர் இந்த உலகத்தில் எது உயர்ந்தது, எது சிறந்தது போன்ற பல வினாக்களுக்கு தனக்கு இன்று வரையில் விடை தெரியவில்லையே என்று வருத்தப்பட்டார். அப்படியானால் தனக்கு ஞானம் வந்து சேரவில்லை என்பதுதானே பொருள் என்பதும் அவருடைய எண்ணமாக இருந்தது. ஒரு நாள் அவர் தெருவில் நடந்து கொண்டிருக்கிற போது ஓர் இறைச்சி கடையில் ஒரு உரையாடல் இப்படி நடைபெற்றது. வாடிக்கையாளர் ஒருவர் அந்த கடைக்காரரை பார்த்து, எனக்கு பன்றிக்கறி வேண்டும், எந்த பகுதி மிக சுவையாக இருக்குமோ அதை கொடு என்று கேட்டார். அந்த இறைச்சி கடைக்காரர் சொன்னார், அதை எப்படி நான் முடிவு செய்ய முடியும்? யாருக்கு எது விருப்பமோ, சிலருக்கு சில பகுதிகள் சுவையாக இருக்கும், சிலருக்கு அது பிடிக்காது. உங்களின் விருப்பம் என்ன என்று கேளுங்கள், தருகிறேன். எது மிகச் சுவையானதோ அதை கொடு என்றால் அதை நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சுவை என்பது ஆள் ஆளுக்கு மாறாதா என்று கேட்டார். இந்த சாதுவுக்கு ஞானம் வந்து விட்டது. அவருக்கு புரிந்தது, எது உயர்ந்தது, எது அழகானது, எது சிறந்தது போன்ற வினாக்களுக்கெல்லாம் நிலையான விடை ஒன்றுமில்லை. அதை தேட வேண்டியதும் இல்லை. அவரவர் எண்ணத்தையும் விருப்பத்தையும் சார்ந்தது அந்த வினாவுக்கான விடை என்று புரிந்து கொண்டார்.